இன் தன்சுருல்லாஹ யன்சுர்கும், நீங்க அல்லாஹ்வுக்கு உதவி செஞ்சா அல்லாஹ் உங்களுக்கு கட்டாயமா உதவி செய்வான். வல யன்சுரன்னல்லாஹு மன் யன்சுரு, யார் அல்லாஹ்வுக்கு உதவி செய்யறானோ அவனுக்கு அல்லாஹ் உதவி செய்யறது அது கட்டாயமானது என்று குர்ஆன் சொல்லுது. மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில யாராவது உண்மையான உள்ளத்தோட இக்லாஸோட இந்த கலிமா வேணுங்கிறதுக்காக வேண்டி இந்த தீனுக்காக வேண்டி மாத்திரம் இக்லாஸோட எண்ணத்தோட முஜாஹத செய்யறானோ, தியாகங்கள் செய்யறானோ, பாடுபடுறானோ, நான் தயார் என்று முன்னால வாரானோ, அவனை விட அல்லாஹ்வால புரிஞ்சு கொள்ளப்படக்கூடிய ஒரு வழி இந்த காலத்துல கிடையாது. மறந்துடுவானா? இந்த ஜமான்ல நான் சொல்றேன், அவுலியாக்கள்கிட்ட கராமத்தை விட பெரிய கராமத்து தான் ஒரு சில்ல வெளியாடு. 7 மண்டா வெளியாக்கி காட்ட சொல்லுங்க பாப்போம். ஒரு 40 நாளைக்கு தண்ட உடல பொருள் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று மாத்திரம் வெளியாக சொல்லுங்க பாப்போம். 7 மண்டா வேற யாருக்கும் இல்ல, ஒரே ஒரு இக்லாஸுடைய எண்ணத்துக்காக வேண்டி அல்லாஹ்வை முன்னால வச்சதுக்கு மாத்திரம், இந்த தீனுக்காக வேண்டி மாத்திரம் தன்னை சீராக்கி கொள்றதுக்கு, இந்த தீன் உலகத்துல ஆயாத்தாகிறதுக்கு, அலாஹ் கலிமத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய தீன் மேலோங்கிறதுக்காக வேண்டி, கலிமா மேலோங்கிறதுக்காக வேண்டி என்ற தூய்மையான எண்ணத்துக்கு மட்டும் தண்ட உடல பொருளை தியாகம் செஞ்சு வெளியான கூட்டம் யார்? தண்ட உடல பொருளை தியாகம் செஞ்சு. குர்ஆன் எங்கெல்லாம் முஜாஹதாவை பத்தி பேசுதோ, ஜிஹாதை பத்தி பேசுதோ, அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாறத பத்தி பேசுதோ, அங்கெல்லாம் பேசுது எதை? தண்ட உடல் பொருள், சொந்த உடல் பொருள். அதனால மேலான சமூகத்துல பெரியவர்ல இந்த ஆகிரு ஜமான்ல கடைசி காலத்துல ஹக்கான ஒரு உழைப்பு அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்கினான். இதுல தியாகங்கள் செஞ்சதால தான் இன்றைக்கு உலகத்துல எதெல்லாம் உருவாச்சோ அதெல்லாம் உருவாச்சு. இந்த நாட்டை மட்டும் நீங்க எடுத்து பாருங்க, எந்த நிலைமையில இருந்த ஊர்கள், எந்த நிலைமையில இருந்த மக்கள், அல்லாஹ் தஆலா பண்பாடான பக்குவம் உள்ள அல்லாஹ் ஆதரவு வைக்கக்கூடிய ஒரு கூட்டமா இதை மாத்தினா. எந்த எந்த அடிப்படையால மாறிச்சு? யாராவது இருக்கிறாரா ஒரு 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 பாவியுடைய ஒரு குடிகார மட்டையுடைய காலடியில போய் அவர் டோப்ல அவர் வளர்றார், அவரோட கால கையை பிடிச்ச மாதிரி பேசி அவர் இறக்கமா தலையை தடாவி கொண்டு மஸ்ஜிதுல சேர்க்க யாரு சரி இருக்கிறாரா? எந்த உழைப்பு இருக்குது பாவிகளை கொண்டு இந்த மஸ்ஜிதுடைய மாஹோல்ல இந்த இந்த மலாய்க்காமார்களுடைய சோபத்துல வச்சு அந்த இல்முடைய நூறானியத்தை உள்ளத்துல கொடுத்து பண்படுத்துற வேலையை செய்யறதுக்கு யார் இருக்கிறார்? அதனால தயாராகுவோமா இன்ஷா அல்லாஹ்? ஒவ்வொருத்தரும் நியத்து வைப்போமா இன்ஷா அல்லாஹ்? உலகம் எல்லாம் தக்காசாக்கள் இருக்குது, பெரிய தேவைகள் இருக்குது உலகத்துல. எவ்வளவு மக்கள் முர்த்ததுகளா ஆகிக்கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு தெரியும், முஸ்லிம்கள் அதிகமா வாழ்ற நாடுகள்ல இந்தோனேஷியால எவ்வளவு மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் முர்த்ததா போயிட்டாங்க. இலங்கை நாட்டில இருந்து 2004 முதலாவது ஒரு ஜமாத் போச்சு சிலிக்கு. இந்த கார்குசாரி நான் அடிக்கடி ஞாபகப்படுத்துறது, நான் அந்த மஜ்லிஸ்ல இருந்தேன் கார்குசாரி கேட்கிற இடத்துல. சொன்னாங்க அந்த ஊர்ல, அந்த நாடு உலகத்துல தொங்கல் நாடு, அங்க 20,000 முஸ்லிம்கள் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டு சொன்னாங்க. 20 லட்சம் முஸ்லிம்கள் அங்க இருந்தாங்க. அவ்வளவு பேர் முர்த்ததானவங்க. அவங்கள்ட்ட போனா அவங்க முர்த்ததானதுக்கு காரணம் இல்லை. போய் பேசினா அவங்ககிட்ட அவங்க ஒட்டலட்டியா எந்த தயக்க தாமதமும் இன்றி களிமா சொல்லி இஸ்லாம் பேசிக்கொள்றாங்க. சொல்றாங்க எங்ககிட்ட முஸ்லிம்கள் வாரதுக்கு ஆள் இருக்கல, எங்கட அப்பா மாறு வச்சுட்டு போன கிதாப் இருக்குதுன்னு கொண்டு காட்டுவாங்க குர்ஆன். இதை பத்தி எங்களுக்கு தெரியா, இதை வாசிச்சு விளங்க வைக்க ஆள் இல்லை, இது என்னத்துக்கு எங்களுக்கு தெரியா. பத்திரமா அந்த அந்த ரேஹாலில வச்சு மூடி வச்சிருப்பாங்க போறாங்க. இஸ்லாம் தேர்ந்து வாரவர் வந்து கச்சு கூட்டிக்கொண்டு போவார். சொல்லுவார், என் வாப்பா கிட்ட போகணும், உம்மா கிட்ட போகணும். போனா கிறிஸ்தவ கபிரிஸ்தான்ல குருசையோட காட்டுவார் உம்மாவோ வாப்பா. சொல்லுவார், இவங்களுக்கு களிமா சொல்லி கொடுக்கறது உங்களோட பொறுப்பு தான். நான் கேட்கிறேன், உலகத்தில் உள்ள இந்த தகாசாவை பூர்த்தி செய்யறது யாருடைய பொறுப்பு?
இந்த உம்மத்துல உள்ள ஒவ்வொருவரும் நபிக்கு பாரமா உள்ளவங்க. நபியுடைய இதுக்கு பின்னால நபிமார்கள் வரமாட்டாங்க. நபில ஸலாத்துக்கு பின்னால ஒவ்வொரு உம்மத்துடைய பொறுப்பும் ஒவ்வொரு தனி நபருடைய பொறுப்பும் நபியுடைய பொறுப்பை சுமக்கிறது தான். இதுதான் இந்த உம்மத்துக்கு கைர உம்மத் என்று சொல்லப்பட்டுச்சு. அதற்கு ஒரு கத்தாப் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா அன்தும் கைர உம்மன்னு சொல்லல, நீங்க சிறந்த உம்மத் என்று சொல்லல, சும்மா சொல்லல. குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், நீங்க மக்களுடைய நலவுக்கு வெளியாக்கப்பட்ட மக்கள் சிறந்தவங்களா மாறிட்டீங்க. மாறுறது அதுக்கு பின்னால் உள்ள நிபந்தனையை செய்ததால. அல்லாஹ் கொண்டு ஈமான் கொண்டு மக்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய நல்ல தேவி தீமையை தடுக்கக்கூடிய வேறு செய்கிற மனுஷன் தான் கைர உம்மத்தே ஒழிய அவ்வளவு பேரும் இல்லைன்றாங்க. அதற்கு ஒரு சொத்தாகிறது எல்லாம். அதனால இதுக்காக வேண்டி எங்கட பொறுப்பை நாங்க விளங்கணும். நாங்க வெறுமனே எங்கட துனியாவை கட்டி பிடிச்சு கொண்டு இருக்கிறது அல்ல. இந்த ஜமானுடைய பாவங்கள்ல பெரும் பாவம் தான் ஹுப்பு துனியா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதால தான் இந்த ஜமான்ல வரக்கூடிய அவ்வளவு பிரச்சனைகளுடைய அடிப்படை தான். ஹுப்பு துனியாவை விட பெரிய பாவம் இந்த ஜமான்ல இல்ல. துனியாவுடைய மோகம் தான் இவ்வளவு அநியாயங்களை உருவாக்குச்சு. அதனால அதை விட்டுட்டு உண்மையான ஆகிராவுடைய மோகத்தோட அல்லாஹ்வுடைய பாதையில உடல் பொருள் தியாகம் செய்யறது ஒவ்வொரு உம்மத்துடைய பரதுடைய பொறுப்பு மறக்க வேணாம். தயாராகுமா இன்ஷா அல்லாஹ்?